தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சரை சந்திக்க மறுத்தார் திருமாவளவன். முதலமைச்சரை சந்திக்க மறுத்தார் திருமாவளவன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். ஏறத்தாழ 10 ஆண்டு காலமாக திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தை கட்சி இருந்து வருகிறது. கடந்த சட்டசபை தேர்தலில் 6 தொகுதிகள் பெற்று 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. காங்கிரசுக்கு இணையான தொகுதிகள் தனக்கு வழங்க வேண்டும், இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வழங்க வேண்டும். திமுக கூட்டணியில் 2வது பெரிய கட்சி தங்களுடைய கட்சிதான், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோஷத்தை வைத்தது விடுதலை சிறுத்தை கட்சி. தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்தார் திருமாவளவன். திமுகவுக்கு வக்காலத்து வாங்கி வந்தார் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு திமுக மீது நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் தேமுதிக வருகை அவருடைய கனவில் மண்ணள்ளி போட்டது. தற்பொழுது தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி வழங்கப்பட்டது. தனக்கு வேண்டும் என்றார் திருமாவளவன். ஆனால் திமுக கண்டுகொள்ளவில்லை. தேமுதிகவுக்கு 10 சட்டசபை தொகுதிகள் வழங்கப்பட உள்ளன. தேமுதிகவை விட தனக்கு குறைத்து கொடுக்க கூடாது என்று திருமாவளவன் கூறினார். ஆனால் நடப்பதோ வேறு. கடந்த முறை 6 தொகுதியில் போட்டியிட்டு 4 தொகுதியில் வெற்றி பெற்றார். கடந்த முறை வெற்றி பெற்ற அந்த 4 தொகுதிகள் தான் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தற்பொழுது கரார் காட்டியுள்ளார். திமுக கூட்டணியில் பேச்சுவார்த்தை இழுபறியில் உள்ளது. காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய 3 கட்சிகள் மட்டும்தான் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகள் பங்கீடு ஒப்பந்தம் செய்து கையெழுத்திடப்பட்டது. மீதி 21 கட்சிகளுக்கு இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கப்படவில்லை. அதில் விடுதலை சிறுத்தை கட்சியும் ஒன்று. நேற்றைக்கு முன்தினம் மாலை 6 மணி வரை கெடு விதிக்கப்பட்டது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி பதிலளிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தன்னை வந்து சந்திக்குமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பை திருமாவளவன் புறக்கணித்தார் என்று கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்க மறுத்ததாக கூறப்படுகிறது. விடுதலை சிறுத்தை கட்சி தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்குமா, திமுக கூட்டணியை விட்டு வெளியே வருமா என்பது தெரியவில்லை. திருமாவளவன் அதிருப்தியில் உள்ளார். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று.